ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மணி சாதிக். தமிழகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை வெள்ளம் இயற்கை சீற்றம் அது காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீடியாக்கள்லையும் பார்க்குறோம். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா வெப்சைட்லேயும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. மக்களுடைய நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ள நீர் புகுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிப்படைஞ்சு வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பார்க்கும்போது. பட் பல அமைப்புகள் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பலர் பல இடத்துல தங்க வச்சுக்கிட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு சின்ன விண்ணப்பம், நான் தவறா பேசின்னு தான் மன்னிச்சுங்க. எல்லாம் செய்றீங்க. சென்னை இப்ப சென்னையில உள்ள எல்லாமே வெள்ளத்தால பாதிச்சிருக்கு. சென்னையை மட்டும் இந்த மீடியாக்களும் சரி அமைப்புகளும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் என்னன்னா கடலூர், அப்ப அதுவும் ஒரு நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்த ஒரு ஊர். அதுல உள்ள சின்ன சின்ன கிராமம் எல்லாமே கடலால மூடப்பட்டு இப்ப பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு, கடலூரை பத்தியான வீடியோ. பட் அங்க ஃபுல்லா தண்ணி உள்ள, கடல் தண்ணி உள்ள வீடுகள் எல்லாமே ஃபுல்லா தரமாட்டமா, அதாவது அது ஊர் இல்லாத மாதிரியே கடல் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இப்ப சென்னையில பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இதுல மழையில கடலூர் கஷ்டப்பட்டது. இதுக்கு தமிழக அரசு போய் நிவாரண நிதி உதவி எல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் என்னன்னா இப்ப கடலூரை யாருமே கண்டுக்காத மாதிரிதான் எனக்கு தெரியுது மனசுல. பட் சென்னையில இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சென்னை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் தெரியுது. வெள்ள நிவாரண நிதி எல்லாமே வருது, ஓகே. பட் மீடியாக்களும் சரி அமைப்புகளும் சரி, நீங்க கொஞ்சம் உங்களுடைய பார்வைகளை கடலூர் பக்கமும் வைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். பட் அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. உங்களுடைய அந்த அமைப்புகள் செய்யக்கூடிய உதவிகளும் சரி, அந்த நிதிகளும் சரி அவங்களுக்கும் போய் சேரணும். அதை எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க என்னுடைய தனிப்பட்ட மெசேஜ்லயும் சரி, நான் பப்ளிக்கை பார்க்கும்போதும் சரி, அந்த கடலூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அது மீடியாலையும் வரல, அமைப்புகள் உதவி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் அது ஃபர்ஸ்ட் மழை வந்தப்போ அவங்க போய் அமைச்சர்கள் ஒரு 5 பேர் போயிட்டு உதவி எல்லாம் செஞ்ச மாதிரி தான் எனக்கு ஊடகத்திலயும் சரி மீடியாக்களையும் சரி வந்தது. பட் அவங்களையும் பார்க்கணும். இந்த தமிழகம் எல்லாமே இப்ப ஒண்ணுதான். இப்ப இந்த வெள்ளத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்க இடத்துல இப்ப நடிகர்கள் சார்பா, அதாவது எப்படின்னா அவங்க எப்படின்னா தெலுங்கு நடிகர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ நடிகர்கள் லட்சக்கணக்கா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தமிழ் நடிகர்களும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வச்சுக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ஊடகத்துல வந்ததும் சரி மீடியாக்கள் சரி தெலுங்கு நடிகர் தான் முதல்ல உள்ள வந்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தமிழ் நடிகர்கள் 10 லட்சம் 5 லட்சம் அப்படி இப்படின்ட்டு இனாமா அது பண்ணிட்டு போறது. இப்ப லாரன்ஸ் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் நிறைய செய்யறாரு, ஓகே, எல்லாமே செய்யறாங்க. பட் எல்லாமே முன்ன நின்று செய்யுங்க. அமைப்புகளுக்காக விளம்பரமோ நம்ம இது செய்யறோம் விளம்பரத்துக்காக யாருமே செய்யாதீங்க. அது ரொம்ப பாவம். விளம்பரத்துக்காக செஞ்சு எத்தனை காலம் நம்ம வாழ போறோம்? அதாவது விளம்பரம் நான் இதை செஞ்சேன், நான் இது செஞ்சுட்டேன், நான் அது செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு அது சொல்லி காமிக்கிறது வேற மாதிரி. அது செய்யக்கூடாது. ஏழை மக்கள் அந்த கஷ்டப்படுது எல்லாமே அதாவது ஆண்களை விட்டுருங்க, பெண்களை நினைச்சு பாருங்க. பாத்ரூம் போறதுக்கும் அவங்க எல்லாம் வெள்ள நீர் ஃபுல்லா வீடெல்லாம் அணைஞ்சோன்னா அவங்க எல்லாம் சொல்ல முடியாத வேதனைகள்ல பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம விளம்பரப்படுத்திக்கிட்டு அலையக்கூடாது. நான் நில்லுப்பா, போஸ்ட் எடுப்பா, நான் இப்படி நான் நிக்கிறேன், அப்படியே போஸ்ட் எடுத்து நீ அமைப்பு இது போட்டு விடு, நம்ம இது அப்படியே தெரியட்டும், நம்ம அமைப்பு தான் வெளியில வருது அப்படின்ட்டு அந்த எண்ணம் மட்டும் வச்சுக்காத. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். மனசுல விளம்பரத்துக்காக நடிக்கவே கூடாது. உண்மையா அந்த மக்களுக்கு உதவி செய்யறவங்க மட்டும்தான் முன்னேறுவோம். நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையில நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது நடிப்புன்னு வச்சுக்கீங்களேன். பட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க டைரக்டர் மேல, அந்த டைரக்டர் எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு தான் இருப்பான். பட் அந்த நேரத்துல உங்களுக்கான பனிஷ்மெண்ட் அப்ப கிடைக்கும். பட் இப்போ இது வாழ்ற வாழ்க்கையில விளம்பரமோ எதுவும் இந்த டயத்துல தேவையில்ல. விளம்பரத்தை படுத்திக்கிட்டு தான் நீங்க உதவி செய்யணும். அந்த உதவியே வேஸ்ட். மக்களுக்கு துணிஞ்சு உதவி செய்யுங்க. நான் அந்த கப்பல்ல போற மாதிரி அப்படியே சோறு கொடுக்குற மாதிரி அப்படியே ஒரு போட்டோ எடுத்த அப்படி நின்று போட்டோ எடுவாப்ல அப்படியே போட்டு விடு, நம்ம அமைப்பை போட்டு விடு. அது ஒரு அமைச்சர் அப்படியே பொட்டலம் கொடுக்குற மாதிரி அது ஒரு போட்டோ போட்டு விடு. அதெல்லாம் வேஸ்ட். இப்ப நடக்கிறது தமிழகத்துல வரலாறு காணாத வெள்ளம் சென்னையிலயும் கடலூர்லயும்
தாக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து நம்ம கட்சிக்காரங்களும் சரி அமைப்புகளும் சரி யாராவது ஒருத்தர் வந்து விளம்பரத்துக்காக வந்தீங்கன்னா அது வந்து படு கேவலம். மக்களுக்கு செய்யறவங்க எல்லாருமே மனசால செய்யுங்க. அதுதான் விளம்பரப்படுத்திக்கிட்டு நம்ம இதை செஞ்சாதான் அது நமக்கு நடக்கும். உன்னை எதிர்பார்த்து ஒண்ணு செய்யக்கூடாது. ஒரு உதவி செய்யறோம்னா உன்னை எதிர்பார்த்து ஒண்ணு செய்யக்கூடாது. சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம். அது யாருக்கு புரியும்னு அவங்களுக்கே தெரியும். சரியா? விளம்பரத்துக்காக எதுவும் பண்ணாதீங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பாடிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளம்பரத்துக்காகவா? இல்ல. நான் வந்து என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லை. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன்னா எனக்கு வந்து எங்க அப்பா வந்து பழம் விற்கிறாரு, வண்டி தள்ளி விற்கிறாரு. சரியா? எனக்கு வந்து ஆதரவு கிடையாது. எனக்கு வந்து நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும், நிறைய ஆசை மைண்ட்ல இருக்கு. பட் எதுவுமே இல்லை. பட் இந்த ஃபேஸ்புக் மூலியமா தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஃபேஸ்புக்ல என்ன யாருன்னே தெரியாது. எனக்கு யாரும் இல்லை. இப்ப இதுதான் எனக்கு மேடை. இந்த மேடையை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால செய்யற உதவியை எல்லாருக்கும் சரிசமமா செய்யுங்க. இந்த ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து இவ்வளவு வரி விதிச்சிச்சு, இவ்வளவு விலைவாசி அது இதுன்னு பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. தமிழக அரசு சும்மா விட முடியாது. ஏன்னா வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் மக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாம் கலந்துக்கிட்டு ஓடுற மாதிரி தெரியுது எனக்கு. அது மட்டும் நல்லா உறுதியா தெரியுது. மக்கள் வந்து இது சில பேரை புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இலவசமா மிக்சி, கிரைண்டர், அரிசி, லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கினீங்களே, இப்பெல்லாம் எங்க? அதெல்லாம் தண்ணியில கலந்து போயிட்டு இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையை எப்படி இனிமேல் வாழணும், இனிமேல் எப்படி நம்ம வந்து முன்னேறணும், தமிழகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருங்க. அமைப்புகளுக்கு சொல்லிக்கிறேன், விளம்பரத்துக்காக எந்த ஒரு உதவியும் செய்யாம மக்களுக்காக செய்யுங்க. அது மட்டும் போதும். இன்னொரு விஷயம், கடலூரை எல்லாம் பாருங்க. கடலூர் மெயின். ஏன்னா வந்து அவங்களும் பாவம் மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏழை மக்கள் எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு இருக்கு. எல்லா அமைப்புகளும் என்னென்னமோ செய்றீங்க. எல்லாம் பிரிஞ்சு அந்தந்த இடத்துல உள்ள பாருங்க. சென்னையில மட்டுமே கூடு கட்டிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கடலூருக்கும் கொஞ்சம் போங்க. ஓகேவா? இதான் மண்ணை சாதிக்கோட வேண்டுகோள். பாய்.